மொழிதான் முகம், மொழிதான் முகவரி, மொழிதான் என் அடையாளம். அதனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன். அதான் என் பெருமை மிக்க அடையாளம். அதை நீ புரிஞ்சுக்கணும். அதனால என்ன வேண்டும்? சாதி வேண்டும், மதம் வேண்டும் என்றால் தள்ளி நில்லு. எனக்கு போட்டாத ஓட்ட. என் மொழி வேணும், என் மொழி வேணும். உலகின் முதல் மொழி தமிழ். என் மொழி வேணும். நான் அந்த இனத்தின் மகன், என் இனம் வேணும். மொழி பெருமை, இனப்பெருமை கொண்டிருந்தால் நீ என்னோட நில்லு. சாதிதான் வேணும் என்றால் தள்ளி நில்லு. மதம் தான் வேணும் தள்ளி நில்லு. ஏன்? சாதி அரசியல் ஆனால் சமத்துவம், சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்க மனிதநேயம் செத்து போகும். பணம் அரசியலானால் அங்க பண்பாடு, ஒழுக்கம் செத்து போகும். அப்ப எது அரசியலாகும்? மொழி, இனம். ஏன்? நான் தமிழன், என் தாய் தமிழ், பேரன்பின் தாய், உலகம் தழுவி நேசித்து நின்றவன். உலகிலே என் தாய் தான், அவள் தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றான். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று என் தாய் தமிழ் தாய் தான் சொன்னார். நான் பேரன்பு தாயின் மகன், இரு கரமும் விரித்து ஆறத் தழுவி உலகம் முழுமைக்கும் நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவ பெருமகன் தொடங்கி கம்பன், கபிலன், இளங்கோர் எல்லாரும் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்றான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று எங்கள் வள்ளலார் பெருமகனார் பயிருக்கு உயிருக்கு என்று வாடி நின்ற வள்ளலாரின் வாரிசுகள் நாங்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க கலியாட்டம் என்று எங்கள் பாட்டன் பாரதி வாடினார். சாதி மதங்களை பாரோம் என்று பாடியவன் எங்கள் பெரும்பாவட்டம் பாட்டன் பாரதி. அறிவு சமூகமே, நீ எந்த உணர்வு கொண்டு எழுச்சி பெற போகிறாய்? சாதியாக நின்று நீ சாதித்த ஒன்று, மதமாக நின்று நீ சாதித்த ஒன்று ஒண்ணும். உனக்கு சொந்த நிலத்தின் அதிகாரம் ஒண்ணு கேட்கிறேன். எந்த சாதிக்காரன் மொத்த சாதிக்காரனுக்கு சேர்ந்து மொத்த ஒரு சாதிக்காரன் என்றியா? இல்லை இல்லை.